அரசு துறைகளில் நடைபெற்ற ஒப்பந்த முறைகேடுகளை விசாரிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? முழு தகவல். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் பனிச்சமேடு அருமந்தையை சேர்ந்த வீரப்பன் என்பவர் கடந்த மே 25ஆம் தேதி தமிழக அரசுடைய நீர்வளத்துறை அமைச்சரிடம் ஒரு புகார் அளித்திருக்கிறார். அதுல பொதுப்பணித்துறையின் கீழே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டினது, அதே போல காவிரி பெண்ணை உள்ளிட்ட கால்வாய்கள், ஆற்றுப்பாசன கால்வாய்களை சீரமைப்பு பணிகள், இது தவிர வீட்டு வசதி வாரிய பணிகள் உள்ளிட்ட பணிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டும் டெண்டர் வழங்கப்பட்டிருக்குது. அதாவது 2020ஆம் ஆண்டு நவம்பர்ல இருந்து நவம்பர், 2021ஆம் ஆண்டு ஜனவரி ஆகிய மாதங்கள்ல இந்த கும்பகோணம் கோட்ட சிறப்பு திட்ட செயற்பொறியாளர்கள் அளித்த அந்த அனுபவ சான்றிதழின் அடிப்படையில இந்த ஒப்பந்தங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தகவல் உரிமை சட்டத்தின் கீழே தெரிய வந்தது. இந்த போலி அனுபவ சான்றிதழ் மூலமா இந்த டெண்டர்களை பெற்ற அந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தை கருப்பு பட்டியல சேர்க்கணும், அது வரைக்கும் இந்த நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட டெண்டர்களை ரத்து செய்யணும் என்று அதை ஒரு புகார்ல தெரிவித்திருந்தாரு. இந்த புகார் மீது எடுக்கப்பட்ட முடிவை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வீரப்பன் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்திருந்தாரு. இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் இந்த மனுதாரருடைய புகார் குறித்து விசாரிப்பதற்காக நீர்வள ஆதாரத்துறையினுடைய தலைமை பொறியாளர் தலைமையில குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த மே 26ஆம் தேதி இந்த குழு கூட்டம் நடத்தியிருக்கிறது. விசாரணை இன்னும் முடிவடையல. விசாரணை முடிந்த பிறகு அறிக்கை அளிக்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தை அரசு தரப்புல முன்வைக்கப்பட்டது. இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த பொதுப்பணித்துறையினுடைய இந்த விசாரணையை 8 வாரங்கள்ல முடிக்க வேண்டும் என்றும், அந்த பொதுப்பணித்துறை அதன் பிறகு அளிக்கக்கூடிய அந்த விசாரணையின் அறிக்கையின் அடிப்படையில குற்றம் நடந்தது உறுதி செய்யப்பட்டால் தவறிழைத்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.